பயங்கரமாக உங்களுக்கு கோபம் வருமா? சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபப்படுவீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோபத்துக்கு ஆயுசு ரொம்ப கம்மி, ஆனால் கோபத்தில் உதிர்ந்த வார்த்தைகளுக்கு ஆயுசு ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் கோபமாக இருக்கும்போது வார்த்தைகளை அப்படியே அளந்து 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 சொல்லணும்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க. கேட்டிங்களா? இது மாதிரி தாங்க இன்றைக்கி நம்ம கதையும். கோபத்தினால ஒரு பயனும் இல்லை. கோபத்தை சரி பண்ண என்ன பண்ணலாங்கிறத கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாமா? ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. தான் கேட்டுட்ருக்கீங்க. நான் ஜே ஜீனத். யார் எப்படி அவமானப்படுத்தினாலும் கோபமே வராது அந்த துறவிக்கு. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க ஒரு சிஷ்யருக்கு பயங்கரமான ஆர்வம். வேகமாக துறவிக்கிட்ட போய் கேட்குறாரு, என்னதான் பண்ணாலும் உங்களுக்கு கோபமே வர மாட்டேங்குது, ஏன் அப்படின்னு. உடனே துறவி சொன்னாரா, நான் எப்போவுமே ஏரியில் ஒரு காலியான படகுல உட்காந்து தியானம் செய்வேன். அப்படி ஒரு தடவை தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் உட்காந்துட்டு இருந்த படகை ஒரு படகு முட்டுச்சு. யார் இப்படி அஜாக்கிரதையாக முட்டை விட்டது அப்படின்னு கோபமாக கண்ணை திறந்து பார்த்தா அது வெறும் படகு. காற்றுக்கு அசைஞ்சு அசைஞ்சு மோதி இருக்கு. என் கோபத்தை அந்த வெற்று படகு கிட்ட போய் காட்ட முடியுமா? அப்படி காட்டினாலும் என்ன பயன்? யாராவது என்னை கோபப்படுத்தும் போது இதை தான் நான் நினச்சிக்குவேன், இதுவும் வெற்று படகு தான் அப்படின்னு அமைதியாயிடுவேன். உங்களுக்கும் கோபம் வரலாம். அப்படி கோபம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கோபப்படுத்துகிறவங்களையும் சரி, அந்த கோபப்படுற விஷயத்தையும் வெற்று படகு அப்படின்னு நினச்சி மறந்துடுங்க. நானும் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். சரி, கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கோபப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த கதையை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாவில் ஒரு கதை சொல்கிற கேளுங்க பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.